ஹாய் guys, வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் ஃப்ரம் யூடியூப் சேனல். ஸோ T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்க போது அதில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் USA அதுக்கான ப்ரிவியூ தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் வி கெட் இன் டு தட், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வீடியோ, இந்த வரப்போகிற நெக்ஸ்ட் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே வேர்ல்ட் கப்பை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ வேர்ல்ட் கப்பில் மொத்தம் 20 டீம்ஸ் இருக்குது. அந்த 20 டீம்ஸில் இந்தியா ஹஸ் பீன் புட் இன் டு த ஏ குரூப். அந்த குரூப்புக்கான டீம்ஸ் என்ன அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் இந்தியா அண்ட் USA. ஸோ அதுக்கான ப்ரிவ்யூ, பிச் கண்டிஷன்ஸ், வென்யூலாம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் த வென்யூ, இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஐகானிக் வான்கேடே ஸ்டேடியம் இன் மும்பை. ஓகேவா? ஸோ இந்த கிரவுண்டை பற்றி நான் பெருசாக சொல்லணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை, உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா, இந்த கிரவுண்ட் 1974 எஸ்டாப்ளிஷ் ஆகி ஆல் 3 ஃபார்மேட்ஸ் ஆஃப் த கேம் இன்க்ளூடிங் விமென்ஸ் கிரிக்கெட் கூட இங்கே ஃபுல்லாகவே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐகானிக் வென்யூ தான். ஓகேவா? நிறைய நம்ம பார்த்துருப்போம். IPL கூட மும்பை இந்தியன்ஸோட ஹோம் கிரவுண்டாக இருக்கனால நம்ம நிறைய இந்த கிரவுண்டில் மேட்சஸ்லாம் பார்த்துருப்போம். அண்ட் 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல் இந்த கிரவுண்டில் தான் நடந்துச்சு. அன்னைக்கு தான் இந்தியா ஃபர்ஸ்ட் டீம் டு வின் த ODI வேர்ல்ட் கப் ஆன் ஹோம் சாயில் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை பண்ணாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, இன்னும் எந்த டீமுமே T20 வேர்ல்ட் கப்பை ஹோம் சாயில ஜெயிச்சதே இல்லை. ஸோ அந்த ரெக்கார்டு இந்த வருஷம் நடக்குமா அட் த எண்ட் ஆஃப் த மந்த் நமக்கு தெரியும். ஸோ T20 வேர்ல்ட் கப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு மேட்ச்க்கான ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டர்ஸ் பேரடைஸாக தான் இங்கே இருக்க போகுது அப்படின்றது தான் ஒரு பாட்டம் லைன். ஓகேவா? ஸோ அப்பயே தெரியும், பிச் நல்லா ரோல் பண்ணி ஒரு பேட்டர்ஸ் பேரடைஸாக தான் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வர்சஸ் ஸ்பின்னர்ஸ் இங்கே எப்படி இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஏர்லி ஆன் கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும். எதனால அப்படின்னா, கிரவுண்டு மரைன் டிரைவ்க்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ற காரணத்தினால அந்த சி பிரீஸ் கொஞ்சம் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஒரு புவனேஸ்வர் குமார், ஹர்ஷ்தீப் சிங், இந்த தீபக் சார்லாம் முன்னாடி காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ள விளையாண்டுட்டு இருந்திருக்காருல. ஸோ அந்த மாதிரி டயத்தில் அவங்களுக்குலாம் இந்த கிரவுண்டில் பர்டிகுலர்லி ஒரு நல்ல ஸ்விங் கிடைக்கும். இப்போ மும்பை இந்தியன்ஸே பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஏன் தீபக் சார் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னா, புவனேஸ்வர் குமார் அவங்களுக்கு கிடைக்கல, RCBக்கு போயிட்டாரு அப்படின்றனால. ஸோ ஒரு ஸ்விங் பவுலர் வான்கேடேல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்றனால, அட்லீஸ்ட் தீபக் சார் என்னதான் இன்ஜுரி ப்ரோனா இருந்தாலும் கூட அவர் அந்த ஒரு 7 மேட்ச் ஹோம் கிரவுண்டா இருக்கக்கூடிய வான்கேடேல மும்பை மேட்ச் விளையாடுறப்போ ஒரு ஒரு டிஃபரன்ஸா இருப்பாரு, ஒரு நல்ல விக்கெட் எடுப்பாரு அப்படின்றதுக்கான அந்த ஒரு மோட்டிவ்காகவே ஒரு பிளேயரை எடுக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு இங்கே ஸ்விங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ ஏர்லி ஆன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கண்டிப்பாக இங்கே ஸ்விங் இருக்கும். அண்ட் ஒரு ரெட் சாயில் விக்கெட் அப்படின்ற காரணத்தினாலையும் ரொம்ப ஸ்மால் கிரவுண்ட் சைஸ் அப்படின்றனால ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே ஒரு நைட் மேர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு சுத்தமாக இங்கே அசிஸ்டன்ஸே கிடையாது. ஸோ இங்கே ஒரு 3 ஸ்பின்னர் 4 ஸ்பின்னர் ஒரு டிப்பிக்கல் இந்தியன் விக்கெட்ல ஆடுற மாதிரி ஆட முடியாது. ஒரு 2 ஸ்பின்னர், ஒரு ஃப்ரண்ட் லைன் ஒரு ஸ்பின்னர், ஒரு அடிஷனல் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னராக வச்சுக்கிட்டாலே இங்கே போதும் அப்படின்றதான் பிச் கண்டிஷன்ஸாக இருக்கும். மூவிங் ஆன் டு த பிளேயிங் கண்டிஷன்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டு தான். பட் அந்த லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டு நம்ம ஓவராலாக ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக உள்ளே போய் இன்டெப்த்தாக பார்க்கணும்னா, பிச்சில் இருந்து 30 யார்ட் சர்க்கிள்குள்ள பால் டிராவல் ஆகுற டைமை விட 30 யார்ட் சர்க்கிள் இருந்து பவுண்டரிக்கு பால் டிராவல் ஆகுற டைம் தான் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஸோ ஒரு 30 யார்ட் சர்க்கிளை தாண்டி பால் போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது பவுண்டரி தான். பிகாஸ் அந்த கிரவுண்டே எப்படி இருக்குன்னா, ஒரு ரெண்டா நீங்க டிவைட் பண்ணலாம். அந்த 30 யார்ட் சர்க்கிள் வரைக்கும் அந்த பிளேயிங் கிரவுண்டோட ஒரு எப்படி சொல்லலாம், அந்த மூவிங் டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் அவுட்ஃபீல்ட் ஸ்லோவா இருக்கும். ஆனா அந்த 30 யார்ட் சர்க்கிள்க்கு அடுத்து போகும்போது அவுட்ஃபீல்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் டியூ ஃபேக்டர் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷுவர் டியூ எதிர்பார்க்கலாம். அதுவும் இப்போ வி ஆர் அட் தி ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர். ஓகே, ஒரு பிப்ரவரி மாதிரியான டைம்லலாம் ஒரு வின்டர்னு சொல்ல முடியாது, பட் ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பீரியட் இன் மும்பை. ஓகேவா? எஸ்பெஷலி ஸோ அந்த மாதிரியான வெதர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த ஹியூமிடிட்டி இருக்கிறனால ஹெவி டியூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல. அண்ட் மோர் ஓவர் பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் இங்க எவ்வளோ அப்படின்னா 72ல இருந்து 76 மீட்டர்ஸ். பட் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸை விட ஸ்கொயர் பவுண்டரிஸ் ரொம்ப குட்டி, ஒரு 64 to 68 மீட்டர்ஸ் அக்கார்டிங் டு த பிச் விச் தே சூஸ் ஆன் தட் கரண்ட் பிளேயிங் டே. ஓகேவா? ஸோ அதனால ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல ஈஸியா ஷாட்ஸ் விளையாடுறதுக்கு பேட்ஸ்மேனுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றதான் பிளேயிங் கண்டிஷன்ஸா இங்க இருக்கும். ஃபர்தரா டாஸ் டிசிஷன் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீம்ஸ் வின்னிங் த டாஸ் வில் லுக் டு சேஸ். ஏன்னா ஹெவி டியூ செகண்ட் இன்னிங்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றதுனால பால் ரொம்ப ஸ்லிப் ஆகும். சும்மாவே ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே அசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ பாலும் ஸ்லிப் ஆச்சு, ஒரு மாதிரி கிரிப்பே கிடைக்கல அப்படின் போது பவுலர்ஸ் நல்லா அடி வாங்குவாங்க அப்படின்ற காரணத்தினாலையும் பேட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் அதை இன்னும் கொடுக்கும். ஹை ஸ்கோரிங்கா இன்னும் அதிகமாக ஹை ஸ்கோரிங்கா வர வைக்கும் அப்படின்றதால கண்டிப்பா டாஸ் ஜெயிக்கிற டீம் சேஸ் பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்றத இங்க டாஸ் டிசிஷனா இருக்கும். ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலா இட் ஹஸ் பீன் ஒரு 180 to 190 ஆர் ஓவராலா ஒரு 200ன்னு சொல்லலாம்.
பட் இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்குன்னா, பிச்சை நல்லா ரோல் பண்ணி சாதாரண 160 விக்கெட்டே 200 அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 215 பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 215 to 220 or 225 அடிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு தான் நம்ம இங்கே ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோருக்கான ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுக்க முடியும். மூவிங் ஆன் டு த பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வார்ம் அப் மேட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா நடந்துச்சு. ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூரியகுமார் யாதவ் டாஸ்லேயே சொல்லிட்டாரு, இஷாந்த் தான் அபிஷேக்கோட ஓப்பன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ சஞ்சு சாம்சன் ஹஸ் பீன் டிராப்டு ஃப்ரம் திஸ் T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்டிங். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்றது அவர் ஸ்டார்ட் பண்ணல. பார்ப்போம் ஃபர்தரா எப்படி போகும். மேபி அவரை திருப்பி உள்ள கொண்டு வராங்களா அப்படின்னு பார்க்கலாம். பட் இஷாந்த் ஒரு பிரைட் ஃபார்ம்ல இருக்காரு. அந்த வார்ம் அப் மேட்ச்ல கூட ஒரு 20 பாலுக்கு 50 ரன் அடிச்சாரு. ஸோ அவரோட ஃபார்ம்ல உங்களால அவரை டிராப் பண்ணவே முடியாது. ஸோ இஷான் கிஷான் இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் அபிஷேக் சர்மா. ஓகேவா? ஒன் டவுனுக்கு திலக் ஹஸ் பீன் பேக். அதுக்கு வந்து சூரியகுமார் சொல்லியிருக்காரு, திலக் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ்டா தெரிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் சூரியகுமார் யாதவ் வந்து திலக் வர்மா பேக் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. ஓவர் இயர்ஸ் நம்ம பார்த்தா தெரியும். அது இந்தியாவா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ 3 will be திலக் வர்மா, 4 will be கேப்டன் ஸ்கை, 5 will be சிவன் துபே, 6 பாண்டியா அண்ட் 7 ரிங்கு. ஸோ டாப் 7ல இதுதான் டாப் 7 இருக்கும். பாட்டம் 4 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 will be வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல். 9, 10, 11 பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா அஷ்தீப் சிங், பும்ரா அண்ட் வருண். இப்ப வெளியே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஞ்சு சாம்சன் அவர் டிராப்டு. ஸோ அவர் உள்ள வரைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அண்ட் குல்தீப் யாதவ் இங்க உள்ள வரைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி ஸ்பின்னர்ஸ் கிங் அசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வருணுக்கு தான் அந்த எட்ஜ் கிடைக்கும். ஸோ குல்தீப் யாதவா, வருணா, ஒரு ஸ்பின்னர் தான் ஆட போறோம் வித் அக்சர் பட்டேல் செகண்ட் ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது எட்ஜ் வில் கோ டு வருண் சக்கரவர்த்தி. ஸோ கண்டிப்பா குல்தீப் இங்க விளையாட முடியாது. நெக்ஸ்ட் ஹர்ஷித் ராணா இங்க வெளியே தான் இருப்பாரு. ஸ்டார்டிங் வித் ஹர்ஷ்தீப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஹர்ஷித் ராணா கண்டிப்பா அந்த வேர்ல்ட் கப்ல ஒரு மேட்சாவது விளையாண்டுருவாரு. அது எந்த மேட்ச் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அதை நம்ம இப்ப சொல்ல வேணாம், போக நம்ம பேசுவோம் நம்மளோட சேனல்லே. ஸோ ஹர்ஷித் ராணா வெளியே இருப்பாரு. 4வது இஸ் கோயிங் டு பி வாஷிங்டன் சுந்தர். இப்போ வாஷிங்டன் சுந்தர் இங்க உள்ள வரைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பின்னர் அசிஸ்டன்ஸ் இல்லாததுனால வர முடியாது. பட் வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிட்டே இல்ல. பட் அதுக்குமே சூரியகுமார் யாதவ் சைட்ல இருந்தும் இந்தியா சைட்ல இருந்து ஒரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, வாஷி ஃபிட்டா இல்லனாலுமே நாங்க அதுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்ல அவர் மொத்தமா இந்த வேர்ல்ட் கப்ல இருந்து ரூல்ட் அவுட் அப்படின்னு நாங்க சொல்லல. அவர் நாங்க வச்சிருக்கோம், மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அவர் கண்டிப்பா திருப்பி வந்துருவாருன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வாஷி இப்போதைக்கு இல்ல. ஸோ இந்தியாவோட ஸ்குவாடுன்னு பார்க்கும்போது இப்போதைக்கு 14 மெம்பர்ஸ் தான். ஸோ வாஷி வந்து இன்னும் ஒரு ஸ்டாண்ட் பையா தான் இருந்துட்டு இருக்காரு. அவர் ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் ஸ்குவாடுக்குள்ளே வருவாரு. அதுக்கப்புறம் அவர் 11ல நுழைக்க முடியுமா முடியாதா அப்படின்றது அந்தந்த மேட்சை பொறுத்து நம்ம பேசுவோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த பிளேயிங் 11. ஃபைனலா வின்னிங் ப்ரெடிக்ஷன் இங்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி பிளே டு வாட்ச் அவுட் ஃபார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இட் இஸ் கோயிங் டு பி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ திங்க் பாண்டியா. ஏன்னா அவர் வந்து ஒரு மும்பை ரொம்ப நாளா விளாண்டுருக்காரு. அவருக்கு நல்லா தெரிஞ்ச கிரவுண்ட். பட் இங்க எல்லா பிளேயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மும்பை பத்தி தெரியும். இப்போ ரிஷான் கிஷான் எடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப நாளா மும்பை இந்தியன்ஸ் விளாண்டதுனால வான்கேடே கிரவுண்ட் அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லலாம். திலக் வர்மாவோ இல்ல சூரியகுமாரோ எடுத்தீங்கன்னா, திலக் வர்மாக்கு அண்ட் அகைன் மும்பை இந்தியன்ஸ்க்கு விளையாடுறாரு அவருக்கு நல்லா தெரியும். சூரியகுமார் யாதவுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு விளையாடுறாரு நல்லா தெரியும். அதை தாண்டி அவர் மும்பையோட டொமஸ்டிக் டீம்லயும் இருக்காரு. ஸோ அதுக்கும் அவரோட டொமஸ்டிக் மேட்சஸும் அந்த கிரவுண்ட்ல தான் விளையாடுவாரு அப்படின்றனால ஓவரால் எல்லா மேட்சும் அங்க விளையாண்டுருக்க மாட்டாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அந்த கிரவுண்ட் தெரியும் இல்லையா? அப்ப ஹோம் கிரவுண்ட் நம்ம அங்க பிராக்டிஸ் பண்ணி வர ஒரு ஹோம் கிரவுண்ட் நமக்கு தெரியும்ல. சோ அந்த ஒரு விஷயமும் இருக்கும். அடுத்து டூபே பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸா இருந்தாலுமே அவரோட ஹோம் கிரவுண்டும் டொமஸ்டிக்ல மும்பை அப்படின்றனால அவருக்கும் இந்த கிரவுண்ட் நல்லா தெரியும். பாட்டம்ல பும்ரா பாத்தீங்கன்னா அவர் மும்பை இந்தியன்ஸ் விளையாடுறாரு. சோ அவருக்கு இந்த கிரவுண்ட் நல்லா தெரியும். சோ எல்லாருக்குமே ஓவராலா அந்த கிரவுண்ட் நல்லா தெரியும் அப்படின்ற காரணத்தினாலையும் நம்மளால ஒரு சிங்கிள் பிளேயர் இங்க பிக் பண்ண முடியாது. ஆனாலுமே நான் ஏன் பாண்டியா சொல்றேன்னா, அகைன் அந்த பேலன்ஸ் பிட்வீன் பேட் அண்ட் பால், எய்தர் இன் பேட்டிங் ஆர் இன் பவுலிங் அவர் ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்தியால இருந்து இட் இஸ் கோயிங் டு பி ஹர்திக் பாண்டியா. அண்ட் யூஎஸ்ஏல இருந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச சர்க்கியூட்ல நான் கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணி நல்லா பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபம் ரஞ்சன். ஓகேவா? ஸோ அவர் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்குலாம் இப்ப போன SA20ல வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஹாஃப் வேல அவர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக யூஎஸ்ஏ டீமோட ஜாயின் பண்ணாரு. ஸோ அவர் எனக்கு நல்லா பண்ணுவாரோ இந்த பர்டிகுலர் ஸ்குவாட்ல இருந்து நான் ஃபாலோ பண்ற விஷயத்துல ஐ திங்க் இட் வில் பி சுபம் ரஞ்சன் ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 90% ஃபார் இந்தியா, 10% ஃபார் யூஎஸ்ஏ. பிகாஸ் யாரையுமே நம்மளால ரைட் ஆஃப் பண்ண முடியாது. நம்ம ஒரு 4th ப்ரிவியூல ரைட் ஆஃப் பண்ணோம் நியூசிலாண்ட. பட் அவங்க நல்லாவே கம்பேக் கொடுத்து திருப்பி வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. பட் இங்க யூஎஸ்ஏ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கலாமோ அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ அகைன் மீட் யூ ஃபார் த இந்தியா vs USA மேட்சோட ரிவ்யூ. அண்டில் தென் பை கைஸ்.